தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் 70s 80s 90s இருந்து தமிழ் சினிமாவில் என்னெல்லாம் நடந்துட்டு இருந்தது அப்படின்றத மிக சிறப்பாக தன்னுடைய யூடியூப் மூலமாக இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு கடத்திட்டு இருக்கக்கூடிய திரு சித்ரா லட்சுமண் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். அண்ட் அடுத்ததாக படக்குழுவை வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர் திரு டி சிவா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். படக்குழுவினை வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய எஜமான் திரு ஆர்.வி. உதயகுமார் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். இது வரைக்கும் கொடுத்த அத்தனை படங்களையுமே மிக சிறப்பாக எல்லாமே ஒரு கலகலப்பான ஜாலி மூட்லேயே நமக்காக கொடுக்கக்கூடியவர். ஃபேமிலி வேல்யூஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த படங்களை எடுக்கக்கூடிய இயக்குனர் திரு பொன்ராம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். தொடர்ந்து லட்சுமி மூவி மேக்கர்ஸின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய திரு எச் முரளி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். அன்புடன் வரவேற்கின்றோம். அண்ட் இன்னொருத்தர் மிக முக்கியமானவர் இந்த படத்தில் இருக்காரு. சாரை நம்ம நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் இவர் என்ன மாதிரியான ஒரு நடிகர் அப்படின்றத நம்மளால் அதுக்குள்ளே அடக்கிட முடியாது. இவர் எப்படி ஒரு காமெடி நடிகரா, ஒரு வில்லன் நடிகரா, குணச்சித்திர நடிகரா அப்படின்ட்டு நம்மளால் அவரை கெஸ் பண்ணிடவே முடியாது. ஏன்னா எல்லா கதாபாத்திரங்களையும் மிக அடுத்ததாக படக்குழுவினரை வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு எழில் அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம். ஃபோர் இடியட்ஸ் படத்தின் கதாநாயகன் திரு புகழ் அவர்களை மேடைக்கு வருமாறு ஃபோர் இடியட்ஸ்க்கு மத்தியில் ஒரு இன்டெலிஜென்ட்டான கதாநாயகியாக இருக்கக்கூடிய பிரக்யா நயன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். தொடர்ந்து இந்த படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய திரு வின்சென்ட் அசோகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். பல படங்களில் வில்லன் கதாபாத்திரத்தில் சாரை பார்த்தாலும் நேரில் பார்த்தீங்கன்னா வெரி டவுன் டு எர்த் அண்ட் ரொம்ப அன்பாக எல்லாருக்கூடையுமே பழகக்கூடியவர் திரு வின்சென்ட் அசோகன் அவர்கள். தொடர்ந்து இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தை அதாவது ஃபோர் இடியட்ஸில் ஒருத்தராக இருக்கக்கூடிய திரு அஸ்வின் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மேடையில் இருக்கீங்களா? சூப்பர். உட்காருங்க அஸ்வின் சார். அவரை தொடர்ந்து இந்திரன் அவர்களையும் இங்கே வருகை தந்திருக்கும் சினிமா ரசிகர்கள், படக்குழுவினர்கள், பத்திரிகையாளர்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு மேடை கிடைக்கிறது ஒவ்வொருக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா கிட்டத்தட்ட எத்தனையோ உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் இன்னும் படம் பண்ணாமல் வாழ்க்கையில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் இங்கே போராடிட்டு இருக்காங்க வாழ்க்கையில். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அமைஞ்சு இப்படி ஒரு இந்த இடத்துல நின்றுட்டுருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த என்னுடைய சினிமாவின், என்னுடைய வாழ்க்கையின் எல்லாத்துக்குமான ஒரு காட்ஃபாதர் ஒருத்தர் இருக்கார். எங்கள் அண்ணன், திருப்பூர் அண்ணன் சுப்பிரமணிய சார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரால் தான் இது நடந்தது, இந்த ஒரு மேடை கிடைத்தது. அவருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். ஏன்னா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சினிமா பண்ணுறது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குன்னா,
எல்லாருக்கும் முன்னாடி நான் வந்து உதவி இயக்குனராக வரும்போது வந்து எனக்கு சொல்லுவாங்க, நான் வாய்ப்பு நிறைய இடங்களுக்கு போய் வாய்ப்பு கேட்பேன். அப்படி தேடும்போது வாய்ப்புகளே கிடைக்காது நிறையா வேலை செய்கிறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு சமயத்தில் ஒருத்தர் வந்து சொல்லுவார், டேரக்டராக கூட வாய்ப்பு கிடச்சிரியா, ஆனால் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டராக யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க, அதுதான் கஷ்டம். அந்த இடத்த மாத்திரம் எப்படியா தாண்டிட்டேன்னு வையேன், அப்புறம் ஈஸி எல்லாம் பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னேன். ஓ, அப்போ டேரக்டர் ஆகிறது ரொம்ப ஈஸி தான் போல இருக்குது, அசிஸ்டன்ட் டேரக்டராக தான் கஷ்டம். இதுக்கு எப்படியாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒரு யூகம் பண்ணி எனக்காவது பண்ணிடணும் அப்படின்னு நினச்சி வந்து போராடி ஒரு இருக்கும்போது வந்து ஒரு தெய்வம் என் கண் முன்னால் எனக்கு வந்து வந்தது. அந்த தெய்வமும் திருப்பூர் சுப்ரமணியம் சார் அவர்கள் தான். என்னுடைய சினிமாவில் முதல் படியை வந்து நான் எடுத்து வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தேன். அண்ணன்ட்ட போய் வந்து ஒரு உதவி கேட்டேன், அண்ணா எனக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுங்க, நான் உதவி இயக்குனர் ஆகிட்டேன்னா நான் டைரக்டர் ஆயிடுவேன் அப்படின்னோடனே, சரிப்பா நீ போய் நேராக வந்து டைரக்டர் ஹரியை போய் பாரு, என் பேரை சொல்லு அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கண்ணா அப்படின்னா, இல்லை நீ போய் சொல்லு அப்படின்னாரு. அதே மாதிரி வந்து நான் போய் சொன்னேன். அண்ணன் ஃபோன்லாம் பண்ணி சொல்ல, அண்ணன் பேர் சொன்ன உடனே நான் வெளில உட்காந்துருந்தேன், இந்த மாதிரி சொல்லி வந்திருக்கேன்னா உடனே உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சார். அவர் எல்லாரையும் வந்து எல்லா உதவி இயக்குநர்களையும் ஒரு படத்தில் வந்து அவருக்கு பின்னால் இருக்கிற கடைசி அஸ்டண்ட்டாக உட்கார வச்சுட்டு அதுக்கு அடுத்த படத்தில் தான் டிஸ்கஷனில் உட்கார வைப்பார். அவனை டெஸ்ட் பண்ணிவிட்டு எல்லாம் இது பண்ணிட்டு எனக்கு அந்த வாய்ப்புகள் அந்த கஷ்டமெல்லாம் கொடுக்காம நான் இங்கே ஒரு பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கேங்கிறதுக்காக அவருடைய முதல் படத்திலேயே 6 படம் முதல் படம் நான் ஒர்க் பண்ணது ஹரிசார் கூட. அந்த படத்தில் எனக்கு வந்து டிஸ்கஷனில் உட்கார வச்சார், டப்பிங் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணார். இப்படி வந்து என்னோட எல்லா விஷயங்களும் என்னை என்கரேஜ் பண்ணி அடுத்தடுத்து படங்களில் வந்து நான் கிட்டத்தட்ட அவர்கிட்ட ஒரு சிங்கம் வரைக்கும் ஒரு 5 படங்கள் அவர்கிட்ட வேலை செஞ்சேன். இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது அண்ணன் தான். இதுக்கு அடுத்து இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி அசோசியேட் ஆகி கோ டைரக்டர் ஆகிட்டேன். ஒரு பெரிய ஸ்டார் நடிகர் வந்து பிரகாஷ் ராஜ் வந்து வேங்கைன்னு ஒரு படம் பண்ணுறாரு எங்கள் ஹரிசார் கூட. அங்கே என்னுடைய வேலைகள்லாம் பார்த்துட்டு வந்து, தம்பி நான் அடுத்த ஒரு படம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி வந்து என்னை வந்து அவரோட படத்துக்கு கூப்பிட்டாரு. அந்த படத்துக்கு வந்து நம்ம கோ டைரக்டராக ஆகிட்டேன். இப்போ எல்லோரும் அடுத்த என்கிட்ட ஒருத்தர் சொன்னார்ல, டைரக்டர் ஆகிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொன்னார்ல, அந்த இடம் வந்துருச்சு. இப்போ நான் டைரக்டர் ஆகணும். டைரக்டர் ஆகிறதுக்கு ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணி போராடி ஸ்கிரிப்ட்லாம் பண்ணியாச்சு. இப்போ போய் நம்ம வந்து இப்போ யாரை பார்க்கணும், ப்ரொடியூசரை பார்க்கணும். இப்போ ப்ரொடியூசர்கிட்ட போய், சார் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன், நல்ல ஸ்கிரிப்ட் சார் கேட்டு பாருங்கள். ஸ்கிரிப்டெல்லாம் இருக்கட்டும்ப்பா, யாரோடைய ஆர்டிஸ்ட் வச்சுருக்கிற கால் ஷீட்டு, ஆர்டிஸ்டோட கால் ஷீட் உன்ட்ட இருக்கா? இல்லை சார், நீ முதல்ல ஆர்டிஸ்ட்டை ஓகே பண்ணிட்டு வா, நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு ப்ரொடியூசர் இல்லை, 2 பேர், நிறைய பேர். இதுதான் நிலமை, இண்டஸ்ட்ரியோட நிலமை. இன்றைக்கி ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து சரி எப்படியாவது ஒரு நடிகரை பிடிச்சி போயிடலான்னு சொல்லிட்டு, நடிகரை காண்டாக்ட் பண்ண முடியாது, அவருடைய மேனேஜர்ஸை தான் பார்க்க முடியும். ஸோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் பிடிச்சாச்சு, எல்லாம் செட் ஆகிடுச்சு. இப்போ ஹீரோவை போய் பிடிக்கணும். ஹீரோவுக்கு போய் சொல்லும் போதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம், இந்த கேரக்டர் பண்ண முடியுமா அப்படின்னு. கதை நல்லா இருக்குங்க, ஆனால் இந்த கேரக்டர் எனக்கு செட் ஆகும்னு தெரிலன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டே இருந்தாங்க. அந்த டைமில் வந்து நம்ம லக்ஷ்மி மேகர்ஸ் சொன்ன உடனே அவங்க ஒரு ஹீரோக்கிட்ட அனுப்பிச்சாங்க, மை லவபிள் பிரதர் புகழ். அதை கேட்டோன்னா, ஐயா சூப்பராக இருக்கேன், நான் பண்ணுறேன், நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி உள்ளே வந்தார். உள்ளே வந்து ரொம்ப அருமையாக எனக்கு ஒரு ரொம்ப அனுசரணையாக இருந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து, அவரை நான் பல நாட்கள் வந்து உட்கார வச்சுட்டு மற்றவங்களுக்கு ஷாட் எடுத்துகிட்டு இருப்பேன். அதெல்லாம் எந்த ஈகோவும் பார்க்காம அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு டேரக்டரோட கஷ்டத்தை புரிஞ்சவர் புகழ் வந்து. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு சீனை வச்சு இதை ஆரம்பித்து பிளான் பண்ணோம், இதை ஆரம்பித்து போகணுன்னு நினச்சிட்டு இருப்பேன். அப்படி நினைக்கும் போது வந்து சூழ்நிலைகள் மாறும். அன்றைக்கி அந்த சீனை வந்து அந்த டைமில் எடுக்க முடியாது, அடுத்து தான் எடுக்க முடியும். யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் லேட்டாக வருவாங்க, கோ ஆர்டிஸ்ட் வருவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், வேறு ஒன்று எடுக்க வேண்டியிருக்கும். அவரை வர வச்சுருப்பேன். டக்குன்னு உட்கார வச்சுட்டு, பிரதர் அதில் விஷயம்லாம் சொல்ல மாட்டேன், பிரதர் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வேறு ஒன்று எடுப்பேன். இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் ஒவ்வொரு சூழ்நிலையில் எல்லா செட்டிலுமே நடக்கும். இதை நடிகர்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஈகோவாக எடுத்துப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஈகோ டார்ச்சர்லாம் எதுவுமே கொடுக்காம எனக்கு ரொம்ப அன்பாக வந்து ஒத்துழைப்பு கொடுத்து பண்ணி கொடுத்தாரு புகழ். அவருக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி. அதுக்கடுத்து ஒரு பெரிய ஜாம்பானை பற்றி சொல்லணும், அண்ணன் ரவிமரியா அவர்கள். ஐயோ, இந்த கேரக்டர் வந்து நான் நினச்சேன் இவ்வளோ அழகா, ரவிமரியா சார் வந்து இவ்வளோ அழகாக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. இந்த கதையை வந்து கட்டி ஆண்டிருக்காருன்னு சொல்லணும். அது மாதிரி வந்து இந்த படம் நல்லா வந்ததில் அவருடைய பெரும் பங்கு இருக்குது. அவருக்கு என் நன்றிகள்.
வின்சென்ட் அசோகன் சார், அவர் கூட ஒர்க் பண்ணதில் நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அவரை டைரக்ட் பண்ணதில். அவர் ஒரு பெரிய சினிமா பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்தவர். அவரும் இந்த கேரக்டர் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. அவருடைய டெடிக்கேஷனுக்கு நான் என்ன சொன்னாலும் எதை மாற்றினாலும் வந்து கேட்டுப்பார். நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னால் உட்காந்துப்பார். அந்த மாதிரி ரொம்ப ஒத்துழைப்பான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் பிரக்யா நயன் வந்து இந்த கேரக்டர் வந்து தமிழ் நடிகைகளை வந்து நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இந்த கேரக்டரில் ஃபிட் ஆகிற மாதிரி வந்து தமிழ் நடிகைகள் யாருமே கிடைக்கல. இல்லை, அவங்க இதை ஏற்றுக்கல. இந்த கேரக்டரை ஒரு கிளாமரஸ் சேலஞ்சிங்கான ஒரு கேரக்டரு, அதை வந்து ஒரு ஜார்க்கண்ட்லேருந்து இங்கே வந்து இந்த கேரக்டரை வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நின்னாங்க. உடனே ஓகே பண்ணேன். அவங்க அந்த கேரக்டரை ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு பிரக்யா. அதுக்கப்புறம் என்னுடைய டெக்னீஷியன் டீம், என்னுடைய கேமராமேன் யூகே செந்தில் சார், சுந்தர் சி சாரோடைய ரொம்ப ஆஸ்தான கேமராமேன். பல வெற்றி படங்களுக்கு, புது இயக்குநர்களுக்கு அவர் தான் கேமராமேனாக இருந்து பல வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. நம்ம கம்பெனியில் வந்து நம்ம ப்ரொடியூசர்ஸ் வந்து சாரை ரெக்கமெண்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அவர் கிடச்ச உடனே. அவரும் எனக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் அவருடைய தவிர்க்க முடியாத சக்தி, ஆளுமை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு படம் வெளிவர முடியாமல் தவிக்குது அப்படின்ற பட்சத்தில் அதனுடைய பிரச்சனை என்னன்றதை ரொம்ப சரியாக தெரிஞ்சுட்டு யாருக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகளை வந்து கொடுக்குறோமோ அதை மிக சரியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு முக்கியமானவர், அந்த பெருமைக்குரியவர் தான் இப்போ வந்து பேசியிருக்காரு. தமிழ்நாடு திரையரங்கம் உரிமையாளர்கள் சங்க தலைவர் திரு திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களை பேசுமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். லஷ்ஷு முகமது திரு முரளி சார் கூட ஏறத்தாழ ஒரு 25 வருஷம் நட்பில் இருந்தேன். அவருடைய சன்ஸ் 2 பேரும் படம் பண்ணலான்னு சொல்லும்போது எனக்கு ப்ரொடக்ஷன் மேலே பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை தம்பி, எனக்கு கதை கேட்கவே முதல் தெரியாது. அதனால் நீங்களே கதை கேளுங்க, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு பொறுத்தவரை என்ன சப்போர்ட் வேணுமோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார், நாங்கள் கேட்டு ரெடி பண்ணிடுறோம், ஒரு நல்ல படமாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து என்ன கூட சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணித்தர முடியும். எனக்கு இது வரைக்கும் நான் பொதுவாக வந்து எந்த டைரக்டர் வந்து கதை சொன்னாலும் நான் கதை கேட்குறது இல்லை. ஏன்னா எனக்கு கதை நாலேஜே கிடையாது. அதனால நான் வந்து அந்த வேலைக்கு போய்க்கிறது கிடையாது. நமக்கு வந்து வியாபாரம் மட்டும்தான் தெரியுமோ ஒழிய அந்த சினிமா துறையுடைய தயாரிப்பு துறையில் எந்த விதமான அனுபவம் கிடையாது, அதனுடைய நாலேஜும் கிடையாது. அதனால் வந்து இருந்துட்டு பொதுவாக அவங்களே தான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண சொன்னேன். பண்ணாங்க, நல்லபடியாக படத்தை ஆரம்பித்தாங்க, நல்லபடியாக முடித்தாங்க. சஜோவை பொறுத்தளவு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு பண்ணுன்னு கேட்டிருக்கும்போது, நீ ப்ரொடியூசரை பாரு, அவங்க ஓகேனாங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணுமோ சப்போர்ட் பண்ணி தரேன்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள்கிட்ட சொன்னேன். அவங்களும் படம் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. எல்லோரும் சேர்ந்து தான் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. படத்தை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு தேதியில் என்ன கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே நல்லபடியாக பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் சொன்ன டேட்டில் படத்தை முடித்து கொடுத்தாங்க. சென்ற வருஷம் உங்களுக்கே தெரியும், 2025 பெரிய நடிகர்கள் படத்தை காட்டிலும் மற்ற நடிகர்கள் நடித்த படங்கள் தான் 10 கோடி ரூபாய்க்கு உள்ள பட்ஜெட் எடுத்த படங்கள் தான் வந்து இருந்துட்டு பெரிய வெற்றி பெற்றிருக்கு லாஸ்ட் இயரில். இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை தான் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் தலை வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக வந்து இன்றைக்கி வருஷத்தின் ஆரம்பத்தில் போன வருஷம் எப்படி மதகஜராஜா அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு வந்து இருந்துட்டு வெற்றி படமாக தலைவன் தலை வந்து தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய அளவில் வந்து அந்த படம் வந்து சம்பாதிச்சு குடித்தது. அந்த தயாரிப்பாளர் நேற்றுக்கே சொல்லியிருக்காரு, என்னுடைய லட்சியமே 100 படம் எடுக்கிறது, ஆனால் எல்லாமே நான் சின்ன ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்க போகிறேன், 10 கோடி ரூபா 12 கோடி ரூபாய்க்கு மேலே எந்த பட்ஜெட்டு பண்ண மாட்டேன், நான் பெரிய ஆர்டிஸ்ட் பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 7-8 படம் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. நானே என்ன அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இண்டஸ்ட்ரி மொத்தமாக நம்ம சப்போர்ட் பண்ணணும், அப்போ தான் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இந்த வருஷமே வரக்கூடிய படங்கள் இப்போ 4 Idiots ஆகட்டும், தாய் கிழவி ஆகட்டும், யூத் ஆகட்டும், நாளைக்கு ரிலீஸ் ஆகக்கூடிய மயிலாடு சசிகுமார் படமாகட்டும், இந்த மாதிரி படங்கள் வந்து ஒரு அளவான ஆர்டிஸ்ட்டு அளவான பட்ஜெட் இருக்கிற படங்கள் எல்லாமே இன்றைக்கி ஒரு டாக் ஆஃப் த சினிமாவாக இருக்குது. இந்த படங்கள்லாம் பெருசாக ஓடணுங்கிறத என்னுடைய ஆசை. நான் இந்த ஒரு நாசர் சாரோட உட்காந்து பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம், நம்ம எல்லோரும் சினிமாவில் தான் வந்து எல்லோரும் நம்ம சாப்பிட்ருக்கோம். 40 வருஷம் 50 வருஷமாக வந்து நம்மளுக்கு இந்த சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு வேறு தொழிலே தெரியாது, கற்றுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு பேஷன், எல்லா விதத்துலேயும் ஒரு புகழ் கிடைக்குது, ஒரு மரியாதை கிடைக்குது, எல்லாம் அப்போது பணம் சம்பாதிக்க முடியுது. அப்படி இருக்கும்போது நான் இந்த சினிமாவுக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற இதில் இல்லை இந்த வருஷம் வந்துருந்துட்டு
இப்போ டைரக்டர்ஸ் யூனியன்ஸோட எல்லாம் முடிஞ்ச எல்லோரும் நம்ம டைரக்டர், நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்கள் எல்லாம் நம்ம உட்கார்ந்து இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை நல்லபடியாக போயிட்டுருக்கட்டும். பெரிய நடிகர்கள் மத்தியே நம்பி நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா திரையரங்குகளுக்கு மக்கள் வர்றது அந்த பெரிய 10 நடிகர்கள் நடிக்க முடியாது மட்டும் வந்தால் போதும் நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வந்து ஜனங்க மத்தியில் வந்துச்சு. அதுக்கு மிகப்பெரிய காரணம் ஓடிடி தளத்தில் நம்ம வந்து 4 வாரத்தில் படம் வருதுன்னு போட்டு சொல்லி முதல் நாளே விளம்பரம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு போட்டுக்கிட்டா சரி நம்ம ஓடிடி வந்து வீட்டிலே உட்காந்து பார்த்துக்கலாம் பணம் இல்லாமல் சொல்லிட்டு ஒரு மென்டாலிட்டிக்கு வந்தாங்க. அதுக்காக தான் ஒரு 8 வாரம் ஹிந்தியில் இருக்கிற மாதிரி ஒரு 8 வாரம் தள்ளி அந்த படங்களை பண்ணுங்க. நேற்று கூட சரத்குமார் சார் பேசியிருக்காரு, 8 வாரம் தள்ளி வந்துன்னு பண்ணால் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது இந்த வருஷம் 2026 நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகத்தில் எல்லாரும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து நல்ல கண்டென்ட் இருந்தால் நாங்கள் படத்துக்கு வருவோம் அப்படிங்கிற ஆடியன்ஸ் மென்டாலிட்டி வந்துட்டாங்க. அவங்கள திருப்திப்படுத்துகிற மாதிரி படங்கள் நம்ம இந்த வருஷம் கொண்டு வரணும். இந்த மாதிரி படங்கள் சின்ன படங்கள் வந்து சின்ன படங்கள்னால் அந்த 10 கோடி ரூபா 5 கோடி ரூபாய்க்கு உள்ளே எடுக்கிற படங்கள் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைகிறதுக்கு இண்டஸ்ட்ரி சார்ந்த நம்ம எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி சின்ன படங்களை வெற்றி வர வைக்கணும்னு சொல்லி உங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டு இப்படத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓரிரு வார்த்தைகளில் தங்களுடைய சொற்பொழிவை கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்ததாக பேச வருபவர் சினிமா பிஸ்னஸை விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடியவர், நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தின் செயலாளர் திரு அம்மா கிரியேஷன்ஸ் டி சிவா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எங்கள் நெஞ்சில் என்றென்றும் நிறைந்திருக்கும் வணக்கத்திற்குரிய கே முரளிதரன் அவர்களுடைய நினைவை போற்றி இந்த பேச்சை துவங்குகிறேன். ஏன்னா முரளி சார் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. எங்களுடைய பல பேருக்கு சினிமாவில் காட்ஃபாதர் மாதிரி இருந்தவர் முரளி சார். அவர் எங்கள் மேலே வச்சிருந்த அன்புக்கு இணையான ஒரு அன்பு இல்லவே இல்லை. அப்படி அற்புதமான மனிதர். அவர் இல்லாமல் அவருடைய பிள்ளைகள் இந்த விஷயத்தை செஞ்சு வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து எங்களுடைய குடும்ப படமாற கோகுலம் ஸ்ரீவத்சனம் மீண்டும் லட்சுமி மேக்கர்ஸ் மூலமாக தயாரிப்பாளர்களை வந்து முரளி சாரோட பேரை காப்பாற்றணும், அவரை விட நல்லா செய்கிறாங்கன்ற பேர் அவங்க எடுக்கணும். இது என்னோடய ஆசை. இதுக்கு முக்கிய காரணமாக இருந்த திருப்பூர் சுப்பிரமணியன் சாருக்கு நிச்சயமாக எங்கள் எல்லார் சார்பாக மிகப்பெரிய நன்றி. ஏன்னா சார் நீங்கள் இல்லாமல் நிச்சயமாக வந்து இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணியிருக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் கோகுலை மிகச்சிறப்பாக வழிகாட்டி அவனுக்கு எப்படி செய்யணும் என்ன செய்யணுன்றது உங்களை வந்து ஒரு தந்தை ஸ்தானத்தில் உங்களை வச்சு அவன் வழி நடந்திருக்கான். அதனால் கண்டிப்பாக வந்து எங்கள் எல்லா சார்பிலும் மீண்டும் ஒரு நன்றி. அதே மாதிரி வந்து சஞ்சய் வாத்வா சார், அவரும் கோகுலை ரொம்ப கரெக்டாக சேனலைஸ் பண்ணி அவனுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணி கைட் பண்ணி அட்வைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துட்டுருக்கார். ஸோ முரளி சார் வந்து எவ்வளவோ நல்ல காரியங்கள் தான தர்மங்கள் நிறைய செஞ்சுருக்கார். அந்த புண்ணியங்கள்லாம் தான் கொண்டாந்து உங்கள் 2 பேரும் இங்கே சேர்த்து உங்களை குறிப்பாக உங்களை கொண்டாந்து இங்கே நிற்க வச்சு அவருடைய அந்த ஆத்மா உங்களை செஞ்சு வச்சுருக்கு. அதற்காக எங்களுடைய நன்றி. கோகுல் மிகச்சிறந்த உழைப்பாளி. எப்படி வந்து முரளி சார் வந்து ஒரு மென்மையான மனிதரோ அதே மாதிரி மென்மையான ஒரு பையன் வந்து கோகுல். அவனுடைய அயராத உழைப்பு அந்த ஒரு விடாமுயற்சிக்கு இந்த படம் நல்ல பலன் கொடுத்துருக்கு. ஒரு நல்ல டீம் செட் பண்ணியிருக்கீங்க. சாங் ட்ரெய்லர்ஸ்லாம் ரொம்ப நல்லது. ட்ரெய்லர் ரொம்ப நல்லாயிருக்கு, வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிச்சயமாக இப்படி ஒரு காமெடியாக ரிலீஃபான படங்களை தான் மக்கள் பெருசாக எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக அந்த படம் நல்லா வரும். புகழுக்கு வந்து நல்ல ஒரு சோஷியல் மீடியா ரீச் இருக்குது. இது கண்டிப்பாக இன்னும் வந்து இந்த படம் வந்து ஒரு 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 நல்ல ஒரு என்ட்ரியை ஒன்று நல்ல ஒரு ஒரு அருமையான ஒரு கம்பேக்கை கொடுக்கும் புகழுக்கு இந்த படம் நான் நம்புகிறேன். அதே மாதிரி ரவி மரியா நம்மகிட்ட இருக்கிற ஒரு ஒண்டர்ஃபுல் வெர்சடைல் ஆக்டர். அவர் வில்லனா காமெடினா கேரக்டர் ஆர்டிஸ்டாக எதுவுமே தெரியாத மாதிரி எது வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ஆக்டர். அவருக்கு ஒரு பெரிய தீனி கிடச்சிருக்கு இந்த படத்துலேயே நமக்கு தெரியுது. அது கண்டிப்பாக வந்து ரவி மரியாவுக்கும் நம்ம ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய விருந்தாக அமைய நான் நம்புகிறேன். மியூசிக் டைரக்டர் புதுசாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. யூகே செந்தில்குமார் கேட்கவே வேணாம், என்னுடைய ஃபேவரட் கேமராமேன் யூகே. இப்படி எல்லாருமே இந்த டீமில் வந்து அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து பெரிய வெற்றி, அந்த புதிய கதாநாயகியிலிருந்து எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த லட்சுமி மேக்கர்ஸ்க்கும் இவ்வளவும் செய்து கொடுத்த சுப்பிரமணிய சாருக்கும் ஒரு பெருமையை சேர்க்கணும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்று வாழ்த்துக்கிறேன். நன்றி. அடுத்ததாக 90களில் வந்த பல வெற்றி படங்களுக்கு சொந்தக்காரர்,
இன்னமும் பார்த்தீங்கன்னா சார் எழுதின, அவர் இயக்குனர் மட்டும் இல்லை, அவர் எழுதின 1-2 பாட்டு இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது இன்ஸ்டாகிராமில். நம்ம எல்லாருமே அதுக்கு ரீல்ஸ் எடுத்தும் போட்டுட்ருக்கோம். அந்த பெருமைக்கும் உரியவர். இயக்குனர்கள் சங்க தலைவராக வந்து சிறப்பாக தன்னுடைய பணியை செஞ்சிட்ருக்கக்கூடியவர். தமிழ் சினிமாவின் வெள்ளி விழா கண்ட இயக்குனர் திரு ஆர்.வி. உதயகுமார் அவர்களை பேசுமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளாம் சுருக்கமாக பேச வேண்டியிருக்கு. ஏன்னா பொதுவாக இந்த தேட்டருக்கு வந்த உடனே நான் முதல்லயே சொன்னேன், இந்த பாப்பாவை கொஞ்சம் கம்மியாக பேச சொல்லுங்கள். ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு பேச முடியாமல் போய்டுன்னு. பட் அது கம்யூனிகேட் ஆச்சா இல்லையான்னு தெரில. நல்லா பேசுனீங்க. நான் ரொம்ப பேசிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்னத்தை பேசுகிறது? ஒவ்வொரு டைமும் இந்த தேட்டருக்கு வரும்போது இதான் 12 மணிக்கு பெல் அடிச்சிடுவாங்க, எல்லோரும் உள்ளே வந்துடுவாங்க. இத்தனை பேர் வந்து முரளி சாருடைய பையனுக்காக இங்கே வந்திருக்கோம், பசங்களுக்காக. எல்லாரும் முரளி சாரை பற்றியும் அந்த குழந்தைகளை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிற அனைவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வேணும். ஸோ நான் சுருக்கமாக பேசிடுறேன். முரளி சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி. அவர் என்னை வச்சு படம் பண்ணலையே தவிர, ஆனால் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நம்ம மறக்க முடியாது பல விதங்களில், பல எங்களுக்கு. அதுக்காக நான் ஒரு படத்துக்கு ஃபுல் பாட்டு எழுதினேன். நம்ம விஜயகாந்த் சார் வச்சு ரவிக்குமார் சார் டைரக்ட் பண்ண படத்தை, அவங்களோட படம் தர்ம சக்கரம் படத்துக்கு. அவர் வந்து எப்படின்னா, தன்னுடைய படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, அடுத்தவங்க படத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு காசு கொடுத்து அதை சால்வ் பண்ணிட்டு உட்காந்துருப்பார். யாராச்சும் கஷ்டம்னு வந்து அண்ணன் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குண்ணே, உடனே இவர் பட விஷயத்தை விட்டுட்டு அந்த படத்தை போட்டு அந்த ப்ரொடியூசர், அந்த டைரக்டர், அந்த நடிகர்களுக்கு கூட்டு போய் சம்பளத்தை கொடுத்து அவர் பதிலாக நான் கொடுக்குறேங்க, நீங்கள் நடித்து முடிச்சு கொடுத்துருங்க அப்படிம்பா. அது ஒரு வித்தியாசமான கேரக்டர். இப்போ சினிமாவில் பல பேருடைய கஷ்டங்களை தீர்த்து வைத்த ஒரு மிக அற்புதமான ஒரு தயாரிப்பாளர், ஒரு நல்ல மாமனிதர் வந்து முரளி சார் அவர்கள். அது அவங்க குழுவே, முரளிதரன், நம்ம சாமிநாதன் சார், வேணுகோபால் சார், 3 பேரும். அவங்க வந்து நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த 3 பேர் 3 தெய்வம், பெருமாள், பிரம்மா, ஈஸ்வரன் மாதிரி 3 பேர் மும்மூர்த்திகள் மாதிரி. ரொம்ப தே ஆர் வெரி வெரி ஹம்பிள் அண்ட் ஹானஸ்ட். யார் போனாலும் அங்கே மார்னிங் ஒரு 11 மணிக்கு ஒரு டிஃபன் கிடைக்கும், ஒரு மத்தியானம் ஒரு 4 மணிக்கு அவங்க ஆஃபீஸில் டிஃபன் கிடைக்கும். இந்த மாதிரி கொடுத்தும் அடுத்தவங்களை சிரிக்க வைத்தும் அடுத்தவங்களை வந்து சந்தோஷப்படுத்தியுமே மிகப்பெரிய வெற்றிகளை கண்டவர்கள் முரளி சார் என்கோ. ஸோ அந்த பசங்க 2 பேரும் படம் எடுத்திருக்காங்க. நீ மிகச்சிறப்பான படமாக இது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கிளாமரஸாக இருந்தது. பக்கத்திலே ஹீரோயின் வேறு உட்காந்துருந்தாங்க. 2-3 தடவை பேரை கேட்டேன், ஏன்னா பேரை சொல்லணும்ல, அப்போ தானே மரியாதை. பிரக்ஞா அப்புறம் நயன். இப்போ நயனன்னு சொல்லிவிடுங்க, நாங்கள் அது எதுவுமே பிரச்சனை வந்துடும். அப்புறம் இல்லை குட்டி நயன்னு சொன்னாங்க. பட் எனிவே, நீங்கள் பிரமாதமாக டான்ஸ் ஆடி இருக்கீங்க. உங்கள் பாடி லாங்குவேஜ், உங்கள் பேசுகிற லாங்குவேஜ் ரெண்டுமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு நம்ம புகழுக்கு. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். புகழ் வந்து கொஞ்சம் ஒரு ஹீல்ஸ் வச்சுருக்கலாம் மேடம் தம்பி இப்படின்னு. ஏன்னா அந்த பொண்ணு ஹைட்டுக்கு எம்பி இவரும் வந்து கட்டி பிடிக்கிறார், எம்பி சாய் வைக்கிறார். கரெக்டாக. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. பட் இருந்தாலும் முயற்சி பண்ணியிருக்க பாரு நீ, சூப்பர். ஆனால் அது ஒரு காமெடி, ஃபுல் த்ரில்லர், காமெடியில் ஒரு த்ரில்லர். அந்த த்ரில்லருக்கு வந்து நம்ம ரவி மரியா உள்ளே நுழைஞ்ச உடனே தெரிஞ்சு போச்சுது, இது ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை குட்டையை குழப்ப போகிறாங்க இந்த வீட்டுக்குள்ளேன்னு. அது அவருடைய காஸ்டியூம், ரவி மாதிரி அவருடைய காஸ்டியூமுடைய ஸ்டைலு, அது இவனே பிளான் பண்ணியிருப்பான். நான் ரவி மாதிரி எங்கே போனாலும் அந்த கேரக்டரை ஃபுல்லாக உள் வாங்கிட்டு தானே வேலை செஞ்சுட்டுருப்பான். அது எப்படி பெட்டர் பண்ணுறது அப்படின்னு இப்படி நிறைய பண்ணி காட்டுவார். ஸோ ஒரு இயக்குனராக அவர் இருக்கிறதுனால ரவி மரியாகிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த கதாபாத்திரத்துக்கு மேக்சிமம் மெருகேற்றி நம்மளால் எப்படி வித்தியாசமாக செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நடிகராக அவர் வந்துட்டுருக்காரு. அவர் டெஃபினட்டாக இப்போ சமீப காலத்தில் அவர் வர்ற படமெல்லாம் சக்ஸஸ் ஆகிடுது. ஸோ சக்ஸஸ் வரிசையில் மிகப்பெரிய குணச்சித்திர, அதை சொல்லுவேன், எந்த கேரக்டர்னே சொல்ல முடியாத ஒரு கேரக்டரில்
அவர் தெரிஞ்சிட்ருக்காரு. எங்கள் இயக்குனர் சங்கத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்கு அவருக்கு எப்பவுமே இருக்கும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படத்தில் பணியாற்றிய அசோகன் சாருடைய சன்னு சார், விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இசையமைப்பாளர், பாடல்கள் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்னுடைய அன்பு தம்பி எழுதின பாடல். எங்கே அவர் கலைக்குமாருடைய ஒவ்வொரு பாடல்களும் வந்து இன்றைக்குமே வந்து மனசில் நிற்கும். விக்ரமன் சாருக்கு அவர் எழுதின படங்களில் எழுதின அனைத்து பாடல்களும் மாபெரும் வெற்றி பாடல்கள். அந்த வரிசையிலான இதில் வந்து பயங்கர கிக்கேத்துற பாடல்கள் எப்படிரா பிடிச்சி அதெல்லாம், அந்த வரிகளெல்லாம் ஒரு பயங்கர மயக்கமாக எழுதியிருக்காரு. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து அனைவருக்கும், அதாவது திருப்பூர் சுப்பிரமணியன்னு சொல்ல வேண்டியதில்லை, அவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தருக்கு நீ படம் எடு, நான் பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னவரே அல்ல. நானே பல தடவை கேட்டிருக்கேன். அந்த விஷயத்தில் ஆள் ரொம்ப கெட்டியாக இருப்பாப்புல. யாருக்கு அந்த விதத்தில் மட்டும் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் உதய். சினிமா மட்டும் எடுத்து அவன் வந்து சேஃப்டியாக வெளியே வந்துடுவானான்றது எனக்கே டவுட்டாக இருக்குது. ஏதோ சினிமா படம் எடுத்தால் வாங்கி வியாபாரம் பண்ணலாமே தவிர, இந்த நானே பல தடவை கேட்டேன், ஒரு படம் பண்ணலான்ட்டு இருக்கேன், பேசாமல் இருங்க, நல்லா தான் இருக்கிறீங்க அப்படிம்பாரு. ஸோ அவர் வந்து ஒரு இன்வால்வ் ஆகி ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்னா நிச்சயமாக இது வெற்றி படமாக அமையும். அது வெற்றி படமாக அவர் மாற்றி காட்டுவார். கவலையே படாதீங்க. அடுத்த பட பூஜையில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி சார் உங்கள் பொன்னான வார்த்தைகளுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக நீங்கள் எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இசை நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர், மிகச்சிறந்த நடிகர் திரு நாசர் அவர்கள் வெளியிட மேடையில் வீற்றிருக்கக்கூடிய இயக்குனர் திரு ஆர்வி உதயகுமார் சார் அவர்கள் உட்பட அனைத்து சிறப்பு விருந்தினர்களும் இணைந்து பெற்றுக்கொள்வார்கள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். உருவாகி இருக்கும் 4 Idiots திரைப்படத்துடைய இசைத்தட்டு தற்போது வெளியிடப்படுகிறது. தற்போது தயாரிப்பாளர் சிவராமன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். படக்குழுவினரை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய திரு சிவராமன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். Four Idiots படத்துடைய இசைத்தட்டு ஃபோர் இடியட்ஸ் படக்குழுவினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இசைத்தட்டை வெளியிட்ட சிறப்பு விருந்தினர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதலில் இயக்குனர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவருக்கு இந்த மேடையில் வந்து எல்லாரும் பேச வேண்டியது அவரே பேசிட்டார் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு முதல் மேடைனால அவர் வந்து அவருடைய உணர்ச்சிகளை நாம் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதோட என்னோடய வீடு சொல்லலாம். நான் இந்த கம்பெனியில் தான் வளர்ந்தேன். இந்த கம்பெனி தான் என்னை வளர்த்துச்சு. முரளி சார் இருக்கட்டும், சாமிநாதன் சார் இருக்கட்டும், வேணுகோபால் சார், இவங்க தான் என்னை வளர்த்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா 2 இயர்ஸ் அங்கே இந்த கம்பெனியில் நான் டிரைவராக வேலை பார்த்தேன். இங்கே வேலை பார்த்து தான் எனக்கு வந்து நிறைய பேரோட அறிமுகமே கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் இதே கம்பெனியில் தோஸ்துன்னு ஒரு படம் சார் எஸ்ஏ சந்திர சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு இதே கம்பெனியில் அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஆனேன். அப்படி இந்த கம்பெனி வந்து வளர்ச்சியை என்னை வளர்த்து விட்டு சொல்லலாம். கோவில் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். நான் என்னுடைய கதைகள் எல்லா கதையும் கோவிலுக்கு சொல்லுவேன். ஏன்னா டைம் கிடைக்கும் மேலே கோவில் அண்ட் கீர்த்தி 2 பேருமே என்னுடைய கதையில் எல்லா கதைகளும் எனக்கு தெரியும். ஏன்னா கோவில் கரெக்டுங்களா, எனக்கு கோவில்லாம் கதையில் எல்லாம் கேட்டால் அப்போவே சஜன் சொல்லுவாப்பில்ல. அவருடைய கதை டேலண்ட்டு வந்து எனக்கு அப்போவே தெரியும். இவர் ஒரு ப்ரொடியூசராக வருவார்னு. அவர் அப்பா விட்ட பணியை தொடர்ந்து இவர் வந்து அந்த கம்பெனியை திரும்பியும் கொண்டு வந்துட்டார். 28 படங்கள் பண்ண அந்த கம்பெனி எங்கே திரும்ப பண்ணாமல் போயிருமா நான் நினச்சிருக்கேன். ஆனால் திரும்பவும் அந்த கம்பெனியை கொண்டு வந்து திரும்ப படம் பண்ண வச்சது வந்து பெரிய விஷயம். அது வந்து கோவிலுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். கோவில் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும். நீங்கள் அவர் சப்போர்ட்டர் ராஜேஷ் சார் அண்ட் ஹெச் முரளி சார், இவங்க எல்லாமே இந்த பெரிய பில்லர்ஸ் சொல்லலாம் அந்த கம்பெனிக்கு. அதேமாதிரி அஸ்வின் பாஸுங்கிற பாஸ்கரில் நடிக்கும்போது சரி, நாங்களும் மொட்டை மாடல் வச்சு ட்ரைனிங் கொடுத்தோம். அதில் சூப்பராக நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் கும்கி,
எல்லா படங்களும் நடித்து இன்றைக்கி அவரும் பெரிய ஆளாக வந்துட்டுருக்காரு. அதேமாரி அசோக் சாம்னார் சன் செகண்ட் 2வது பையன். ஸோ இவங்க எல்லாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலும் மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. முரளி சார் வந்து ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் பண்ணவே முடியாது, ஒரு கதை சொல்கிறதாகட்டும் இருந்தாலும் அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுவார். ஒரு திரு சுப்பிரமணியன் சார் சொன்ன மாதிரி அவர் நிறைய பேரை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியில். நான் ஒர்க் பண்ணும்போது சுந்தரேசி சார் வந்து நிறைய கண்டினியூ படம் பண்ணுவார். அண்ட் கார்த்திக் சார் இருக்கட்டும், நிறைய பெரிய பெரிய டேரக்டர் சாரும் ஹீரோக்களை வளர்த்துக்கிட்ட கம்பெனின்னு சொல்லலாம் அந்த கம்பெனி. அதேமாதிரி தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருந்திருக்காரு முரளி சார். ஸோ அப்பேற்பட்ட இந்த லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் தொடர்ந்து படங்கள் பண்ணணும். அண்ட் புகழ் என்னோடய படம் டிஎஸ்பியில் நடித்தாப்புல சரியான ஆர்டிஸ்ட்டுங்க. செம்ம டைமிங் காமெடி பண்ணக்கூடிய புகழ், செம்ம டைம் பண்ணாப்புல, ரொம்ப பிடிக்கும் புகழுடைய இது. இன்றைக்கி கூட அந்த முடியை பின்னிட்டு வந்திருக்காப்புல, எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பண்ணாப்புல தெரியல. புகழுக்கு ரவி மாரியா, அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்ட் கேமராமேன் எல்லாரும் இந்த படம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது ஒரு நல்ல காமெடி இது. ஏன்னா 4 Idiots டைட்டிலே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு காமெடி த்ரில்லர்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து ஒரு காமெடியான விஷயத்தை வந்து மக்கள் வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. காமெடி தான் மக்கள் விரும்புகிறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். என்னென்னா, நான் ஒரு காமெடி டைரக்டர், நான் சில நேரம் சீரியஸாக நான் பண்ணும்போது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, காமெடி படம் எடு அப்படின்னு மக்கள் உரிமையாக நம்மகிட்ட சொல்கிறாங்க. ஸோ நானுமே முடிவு பண்ணிட்டேன், நீ காமெடி எடுத்தால் 98% காமெடி படம் தான் எடுக்கணும்னு. ஸோ அது மாதிரி இந்த படமும் ஒரு காமெடியாக மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். திரும்பவும் இந்த கம்பெனி துளிர் விட்டு இந்த கம்பெனி திரும்பவும் முளைச்சி நிறைய படங்கள் 100 படங்கள் வரைக்கும் இந்த படங்கள் பண்ணுறதுக்கு இந்த 4 Idiots மூலமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியனுக்கும் நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. படத்துடைய இசையமைப்பாளர் இன்றைய விழாவின் நாயகன் திரு சுபாஷ் முனிரத்னம் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த நாள் இனிமையான நாளாகவும் எனக்கான நாளாகவும் மாற்றி கொடுத்த இறைவனுக்கு நன்றி. இந்த விழாவுக்கு வந்திருக்கும் திரைப்பிரபலங்கள், விருந்தினர்கள், உங்கள் எல்லாருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற என் குடும்பத்தினருக்கும் ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த 4 Idiots படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு கோகுல் சார் தான் நான் மீட் பண்ணியிருந்தேன். இந்த கோகுல் சாரை மீட் பண்ண எனக்கு உதவியாக இருந்தது திரு அருணாச்சலம் சார். அவருக்கும் ரொம்ப நன்றி. அவரால் தான் நான் கோகுல் சாரை மீட் பண்ணேன். கோகுல் சார் எனக்கு பார்க்கவே இல்லை, ஃபோனில் பேசின உடனே டைரக்டரை போய் பாருங்கன்னு சொன்னார். ஸோ தேங்க்யூ கோகுல் சார், எனக்கு ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸோட 27வது படத்தில் நான் அறிமுகமாகிறேன்றது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். தேங்க்யூ கோகுல் சார் அண்ட் ஸ்ரீவச்சன் சார் அண்ட் கோ ப்ரொடியூசர் முருகேசன் சார் அண்ட் செல்வராஜ் சார், ரொம்ப நன்றி சார். இது எல்லாத்துக்கும் மேலே டைரக்டர் சஜோ சுந்தர் சார், அவரை ஃபஸ்ட் டைம் நான் போய் பார்க்கும்போது அவரை நம்மளை செலக்ட் பண்ணுவாரா ரிஜெக்ட் பண்ணுவாரான்னு தெரியல. சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இம்மீடியட்டாக எனக்கு வந்து பாருங்கள் நம்ம படம் பண்ணுவோன்னு சொல்லி ப்ரொடியூசர்கிட்ட பேசி இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு. ரீரெக்கார்டிங் டைம்லேயும் சாங்ஸ் கம்போசிங் டைம்லேயும் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் மாதிரி இல்லாமல் ஒரு பிரதராக என்னை கூட இருந்து கைட் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். இந்த ஒரு பெரிய சான்ஸ் கொடுத்துருக்காரு சஜோ சுந்தர் சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த படத்தில் நம்ம புகழ் பிரதர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. வெரி கிரேட் ஹார்ட் ஒர்க் பிரதர். இன்னும் நீங்கள் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நான் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு இன்னும் உங்கள் பேரில் மட்டும் புகழ் இல்லை, உங்கள் லைஃப்லேயும் எப்போவுமே புகழ் இருக்கும், இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ பிரதர். அண்ட் பிரக்யா ஆல்சோ வெரி குட் ஆக்டிங், கங்க்ராச்சுலேஷன். ரவி மரியா சார், உங்களை பற்றி சொல்லணும்னா வேறு லெவலில் கலக்கியிருக்கீங்க. ரீரெக்கார்டிங்கில் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு கேரக்டர் டான்ஸ் ஆடிருக்கீங்க, கராத்தே பண்ணியிருக்கீங்க, எதை சொல்கிறதுன்னு தெரியல, அவங்களே படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க, கங்க்ராச்சுலேஷன் சார். அண்ட் 4 Idiots ஆக்டர்ஸ் டீம் இருக்காங்க, நம்ம திடீன் பிரதர், இந்திரன், அஸ்வின் பிரதர்ஸ், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன் பிரதர் உங்களுக்கும். இந்த படத்தில் 3 சாங் இருக்குது, அதில் ஒரு சாங் வெளியிடப்படலை, ஆடியோவாக ரிலீஸ் ஆகும், அதையும் பாருங்கள். அந்த சாங்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக. இதில் எனக்கு ஒரு லெஜெண்டரி சிங்கர் பாடியிருக்காரு, கிரேட் சிங்கர் அண்ட் மியூசிக் டைரக்டர் தேவா சார் பாடியிருக்காரு இதில் ஒரு பாட்டு. அவர் பாடினது என்னோடய மியூசிக்கில் பாடியிருக்காருன்னும் போது எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவரோட சேர்ந்து நானும் பாடியிருக்கேன், அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோடய சிங்கர்ஸ் எல்லாருக்கும், என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதில்
கலைக்குமார் சார் கிரேட் ரைட்டர், லெஜெண்டரி ரைட்டர், ரொம்ப சூப்பராக எனக்கு சாங்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் உங்களோட லிரிக்ஸ். தேங்க்யூ சார். அண்ட் திவ்ய பரத் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க தம்பி, சூப்பர். எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்னோடய மியூசிஷியன்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அண்ட் என்னுடைய சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக மிக்ஸ் மாஸ்டரிங் பண்ணி கொடுத்த பிரதர் மோசஸ், தேங்க்யூ பிரதர், வெரி நைஸ் சவுண்ட் குவாலிட்டி, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். தேங்க்யூ பிரதர். இதில் ஒரு சாங் புகழ் பிரதர் பாடியிருக்காரு, அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கலான்னு தெரியல. திரும்ப சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கேளுங்க, ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவார். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, கடவுளுக்கு நன்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ப்ரெஸ் மீட், தேங்க்யூ ப்ரெஸ் பீப்புள், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக வந்து பேச போகிறவர் சிரிப்புக்கும் கலக்கற்புக்கும் கேரண்டி கொடுக்கும் ஒரு பன்முக கலைஞர், மிளகா, ஆசை ஆசையை படங்களுடைய இயக்குனர் அண்ட் 4 Idiots படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய ரவி மரியா அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். 4 Idiots படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கின்ற கட்சியில் வந்து சேரும்போது தலைவர்லாம் இப்படி தான் போட்டு சேர்ப்பாங்க. புதுசாக இருக்குது சார். 4 Idiots படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கின்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும், எனது பாசத்திற்குரிய மீடியா நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற திருப்பூர் சுப்பிரமணி சார், நாசர் சார், அம்மாகிரீசன் சிவா சார் போன்ற ஆளுமை, பொன்ராம் சார், என்னை உருவாக்கிய எழில் சார், என்னுடைய நண்பன் புகழ், இப்படி ஏகப்பட்ட ஜாம்பவன் இருக்கீங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய முத்தான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சொற்பொழிவுன்னு சொல்லிட்டு சின்னதாக பேச சொன்னாங்க, ரொம்ப டைம் கம்மி, அதனால் வந்து நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கலான்னு இருக்கேன். இந்த படம் அம்மாகிருஷ்ணன் சிவா சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய தீனி. யானையை வந்து ஒரு கரும்பு தோட்டத்தில் விட்டு அது என்ன பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு. தோட்டத்தையே அழிச்சிருக்கேன், படத்தை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, நான் சொல்லலை. இந்த படத்தில் வந்து என்னுடைய கேரக்டர் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணாமலே இருந்தது. அதாவது கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்லேருந்து ஒரு ஆளாக பார்த்து கதை சொல்லி கடைசியாக சர்க்கரை இல்லாத ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரைங்கிற மாதிரி என்கிட்ட வந்தாங்க. என்னுடைய சந்தேகத்தோடு வந்தாங்க. ஏன்னா இந்த கதை முழுக்க முழுக்க என்னையை மையப்படுத்தியே எழுதின கதை. ஒரு வில்லனை மையப்படுத்திய ஒரு கதை வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒரு வில்லனை மையப்படுத்திய கதை. இந்த படத்தில் 2 வில்லன், நான் ஒன்று, வின்சென்ட் அசோகன் சார் ஒன்று. பட் நான் தான் படம் ஃபுல்லாக வந்து இருப்பேன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இதை வந்து ஒரு பிரகாஷ் ராஜ் சார் மாதிரி நடிக்கணும், ஒரு சத்யராஜ் சார் மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆளுமையான ஒரு ஆள் தேவைப்படுறாங்க அவங்க அப்படின்லாம் நினச்சி எங்கேயோ போயிட்டு கடைசியில் என்கிட்ட டவுட்டோடு வந்து உட்காந்தாங்க. நான் வழக்கம் போல் ஸ்கிரிப்டை கேட்டு சரி பண்ணலாம் சார்னு சொல்லி பண்ணோம். இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் திரு கோகுல் சாரும் டாக்டர் ஸ்ரீவசன் சாரும் 2 பேர் வந்து சொன்ன ஒரே ஸ்டேட்மெண்ட், நாங்கள் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட பல மடங்கு பண்ணி கொடுத்துருங்க சார். எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க படத்தை, எங்கள் ஃபேமிலி என்ஜாய் பண்ணாங்க. திருப்பூர் சுப்பிரமணியன் சார் அவங்க டூவோடு வந்து படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. வழக்கமாக அவங்க படம் பார்த்தாங்கன்னா நடுவில் எந்திரிச்சு போயிடுவாங்களாம், எந்திரிச்சே போகாமல் உட்காந்து படம் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி அப்படின்னாங்க. ஒரு நடிகனுக்கு ஒரு ப்ரொடியூசர் வாயால் கேட்குற பெரிய அவார்டே இதுதான். அந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய தயாரிப்பாளர் திரு கோகுலம் அவர்களுக்கும் திரு டாக்டர் ஸ்ரீவசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தால் கூட என்னுடைய கேரக்டரை ஒவ்வொரு டிசைனாக செதுக்கி எழுதின இந்த படத்தின் இயக்குனர் பல ஆண்டுகளாக முயற்சித்து முடியாமல் போய் விரக்தியின் விளிம்பே போனவர் திருப்பூர் சுப்பிரமணியம் சாரால் இந்த படத்தில் ஒரு இயக்குனராக இருக்கார். அவருடைய ஆசை என்னென்னலாம் இருக்கணும் அப்படியே அவர் ஃபேஸே பார்த்து நான் பண்ணுவேன். அவர் சொல்லுவார், சார் நீங்கள் முன்னாடி பண்ணங்கள் படம் வேறு, எழில் சார் படங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க, அது வேறு சார், இது வேறு சார், இது ஏன் படம் சார் சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ அவர் அப்சர்வ் பண்ணி அவர் என்ன சொன்னாரோ அதைத்தான் நான் செஞ்சுருக்கேன். அதுதான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க. ஒரு கட்டத்தில் சொன்னார், இந்த படத்தில் ஒரு 5 நிமிஷம் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் வரும் சார். நான் இந்த ஸ்க்ரீன் பே எழுதும் போது வில்லன் ஆடுகிறார், நாயகர் 4 பேரும் தப்பிக்க முயற்சி பண்ணுகிறார்கள் அப்படின்னு ஒரு சீன் எழுதினேன் சார். உண்மையிலே எழுதும்போது எந்த வில்லன் வந்து ஆட போகிறான், சரி எழுதி வைப்போம் அப்படி தான் எழுதினேன் சார். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் சார், இது ஒரு டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருந்தா கூட இப்படி பண்ணியிருக்க முடியாது சார். அவ்வளோ அற்புதமாக பண்ணீங்க சார், ரொம்ப நன்றி சார். இந்த சீன் வந்து குழந்தைய வந்து கைத்தட்டி மகிழ்றாங்க சார், அவ்வளோ சந்தோஷப்பட்டார். நான் எப்பயுமே கன்னடையை பார்த்து டான்ஸ் ஆடுவேன், மிமிக்ரி பண்ணிகிட்டே இருப்பேன், யாராவது மாதிரி பாடிக்கிட்டே இருப்பேன், பழைய பாட்டை பாடுவேன், புது பாட்டை பாடுவேன், ட்ரெண்டு பாட்டை பாடுவேன், ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன்.
என்கிட்ட காரில் வரவங்களாம் என்னத்தை மிக்ஸ் பண்ணி பண்ணிகிட்டே இருக்காருப்பாங்க. என்னென்னா இது எல்லாமே ஒரு பயிற்சி. என்றால் ஒரு நாள் ஒரு இயக்குனர் இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வருவாங்க. அதை நம்ம வந்து பூர்த்தி பண்ணுங்கிறதுக்காக நான் எப்பயுமே ப்ராக்டிஸ்லேயே இருப்பேன். அதே மாதிரி தான் டான்ஸும். என்னை வந்து மிகப்பெரிய அளவில் டான்ஸ் ஆட வச்சது என்னுடைய எழில் சார். இது நீங்கள் தேசிக ராஜா படம் பார்த்துருப்பீங்க. கண்ணன் ஸ்டைலுக்கு நான் எல்லாம் ஆடி இருப்பேன். அதுக்கப்புறம் என்னை மிக சிறப்பாக ஆட வச்சது இவர் தான். இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டு நிறையா வந்துடும். இந்த நேரத்தில் இயக்குனர் சஜு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படத்தினுடைய வசனகர்த்தா டிராவின்சி சரவணன் சார் என்னுடைய நெருங்கிய நண்பர். அங்குலங்களுமே பிரிச்சிருக்கார் டைலாகை, நீங்கள் படம் பார்த்தா தெரியும். இதற்கெல்லாம் மேலே இந்த படத்தில் முதல் ரசிகனாக இருந்தது என்னுடைய அன்பு அண்ணன் திரு யூகே அவர்கள். யூகே செந்தில்குமார் சார் வந்து காமெடி கிங் சுந்தர் சி சார்கிட்ட வந்து பல படங்கள் கிட்டத்தட்ட அவர் டைரக்ஷன் பண்ண ஒரு 95% படங்கள் அவர் தான் கேமராமேன். இவர் கேமராமேனை போட்டிருக்காங்களே, நம்ம வந்து இந்த படம் காமெடி படமாச்சு, இவருக்கு முன்னாடி நடிக்கிறமேனு ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, பல சீனில் கேமரா விட்டு எஞ்சி போயிடுவார், முடியல என்னால் அப்படின்னு. டேய் நீ எதுக்குடா என்னால் முடியல சொல்லி சிரிச்சுட்டு ஓரம் போய் சிரிச்சுட்டே இருப்பார். என்னுடைய முதல் ரசிகனா இந்த இடத்துல ஈகே என்ன இருந்தாங்க. என்று அவரை பிடிச்ச விஷயம் என்னென்னா அவருடைய சின்சியாரிட்டி, அவருடைய ட்ரெஸ்ஸு தான். அவர் ட்ரெஸ்ஸை பார்த்துறீங்களா? பார்த்துறீங்களா? ஏன் சார் இந்த ட்ரெஸ்ஸை போகிறீங்க, கஷ்டப்பட்டு வாங்குறீங்கன்னா? இல்லை சார் தலைவா, மெட்ராஸில் வந்து வருஷத்துக்கு 20 தான் வரும், 20 நானே பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் பாரு. ஏன்னு கேட்டால் இதை மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் எதுவுமே கிடையாது. கல்யாணத்துலேருந்து கருமாதி வரைக்கும் அந்த ட்ரெஸ் தான் போட்டு போவார். இது மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை உலகத்திலேயே பார்க்க முடியாது. அவ்வளோ இதாக இருக்குது. அதாவது ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரி இருக்கு, ஆனால் போடாத மாதிரி இருக்குன்றார். தயவுசெய்து மேலே வந்து உங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸை காட்டி, சார் கொஞ்சம் முன்னாடி வாங்க சார், சார் வெளிச்சது வாங்க சார். ஏன்னா உண்மையிலே இந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இது லுங்கியா புடவையா பாவாடையா அப்படின்னு அவருக்கே தெரியாதுன்னு சொல்லுவார். ஆனால் இதையே சொல்கிறேன்னா, வேலை செய்யும் போது நம்மளை எதுவுமே டைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃப்ரீயாக இருப்பார். ஒரு முதல் பட டைரக்டருக்கு இப்படி ஒரு கேமராமேன் கிடைக்கவே முடியாதுங்க. சீன் பேப்பர் பார்த்துட்டு என்ன செய்யணுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அவரே முடிவு பண்ணி எல்லாத்தையும் சீன் முடிகிற வரைக்கும் ரவுண்டிங்லேயே வருவார். உண்மையிலே சுந்தரி சார் ஏன் இவர் தொடர்ந்து பயன்படுத்துகிறாருன்னு பார்த்தா அவருடைய சின்சியாரிட்டி. அதேமாதிரி இந்த படத்தில் மியூசிக் டேரக்டர், இந்த 2 பாட்டு கேட்டிருப்பீங்க. சில பாட்டுக்கெல்லாம் 4வது 5வது தான் உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபஸ்ட் டைமே வந்து ரீச் ஆனிச்சு இந்த சாங், 2 சாங்குமே. இதை விட ஒரு அற்புதமான படம் இந்த படத்தில் வந்து இந்த படம் மாதிரி நம்முடைய சிறை படத்தில் வர்ற மைலேஜ் சாங் மாதிரி ஒரு சாங் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஒரு அற்புதமான ஒரு மெலடி சாங் இந்த ஆல்பத்தில் இருக்குது. நீங்கள் கேட்டு ரசிங்க. அவர் மிகப்பெரிய மியூசிக் டேரக்டர் அந்த பாட்டை தான் ப்ரூவ் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்த பாட்டெல்லாம் கமர்ஷியல் பாட்டு, மிகப்பெரிய ஒரு மியூசிக் டேரக்டர் அந்த பாட்டு ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னோடு இணைந்து நடித்த நண்பன் புகழ் எப்படின்னா விஜய் டிவி பையன்தான். ஆனால் யாரையுமே ஐயா ஐயான்னு சொல்லி மரியாதை இருப்பான். யாருடைய மனசு நோக்கூடாதுன்னு நினைப்பான். அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் ஒரு ஹீரோங்க மாதிரி நடந்துக்க மாட்டேன். அப்படி சக ஆர்டிஸ்டுகளுக்கு சொல்லி கொடுத்து அந்த சீனை கவர் பண்ணுவேன். அப்படி நான் எவ்வளோ பேர்கிட்ட நடித்தா கூட லேட்டஸ்ட்டாக நான் பார்த்து வியந்த ஒரு நல்ல நண்பன் எனக்கு புகழ். ஆமாம், ஏன்னா இந்த மேடைக்கு கூப்பிடும்போது புகழை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு இல்லை ரவிமரியான தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கூப்பிடணும்னு சொல்லி கம்பல் பண்ணி என்னை மேடை ஏற வச்சா. அப்படி அந்தளவு ஒரு உளவியல் பூர்வமான நண்பன். இந்த படம் இவ்வளோ சிறப்பாக நடந்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் மெயின் காரணம் எங்களுடைய நிர்வாக தயாரிப்பாளர் அருணாச்சலம் அவர்கள். இப்படி ஒரு மேனேஜரை உலகத்திலேயே பார்த்துருக்க முடியாது. அற்புதமான மேனேஜர். அவருக்கு துணை நின்ற மிஸ்டர் மனோகர். இந்த படத்தில் அதாவது இணை இயக்குனர், துணை இயக்குனர் நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில். நாகராஜ் சார் இருக்கார். அப்புறம் நம்முடைய தலைவா ஜிந்தாங்க வாங்க, அருணாச்சலம் சார். இப்படி ஒரு மேனேஜர் தயவுசெய்து ஃபிக்ஸ் பண்ணிங்க. இந்த வாங்க நாகராஜ். இவரெல்லாம் டைரக்டருக்கு தோல் கொடுத்தவங்க. பல படங்கள் ஒர்க் பண்ணால் கூட அதை ஈர்ப்போடு ஒர்க் பண்ணுறவங்க, இன்வால்மெண்ட் சொல்லுவாங்கல்ல, ஜிந்தா. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் எடிட்டர் படத்தை குறைக்கிறார், அவரை குறைக்க மாட்டாரு. என்னுடைய ஃபாசில், இவரை எடிட்டராக்கிற பெருமை எனக்கு தான் சேரும். என்னை மிளகா படம் டைரக்ட் பண்ணும்போது அந்த படத்துடைய எடிட்டர் வந்து என்னுடைய ஜெய்சங்கர் சார். அவருக்கு உதவியாக இருந்து படத்தை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி வச்சது என்னுடைய ஃபாசில் தான். ஃபாசில் வந்து இந்த படத்தை வந்து எப்படி யூகே பெரிய ரசிகராக இருந்தாலும் அதுமாரி என்னுடைய மிகப்பெரிய ரசிகர் இந்த படத்தில் மாறிட்டேன்னு சொன்னார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். வேறு யாராவது ஃபைட் மாஸ்டர் இந்த படத்தில் மியூசிக் சொன்னார்ல, அவர் டான்ஸ் ஆடிருக்காரு, ஃபைட் பண்ணியிருக்காரு, என்னென்னமோ பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருனே தெரியல, படம் ஃபுல்லாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்குனார்ல. அந்த ஃபைட்டு பேசப்படுதுன்னா அதுக்கு மாஸ்டர் தான் காரணம். நிஞ்சான ஒரு விஷயத்தை எனக்கு ட்ரெயின் கொடுத்து அந்த நிஞ்சாவை இப்படி தான் சுத்தன்னு சொல்லி அந்த நிஞ்சாவை கொஞ்சம் மிஸ் பண்ணி சுற்றினா கூட மூளையெல்லாம் அடிபட்டோம். மூளை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அடிபட்டோம்.
அவ்வளோ தெளிவாக நான் சொல்லிக் கொடுத்து இதை என்னை பயன்படுத்த வச்சார். ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஆர்ட் டைரக்டருங்க காணுமே, ஆர்ட் டைரக்டர் இந்த படத்தில் வந்து இருக்காரு, ஆனால் இல்லாத மாதிரி ஒரு ரொம்ப இயல்பாக பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தா தெரிஞ்சுது. வாழ்த்துக்கள் ஆர்ட் டைரக்டர் சார். அப்புறம் இங்கே என்னுடைய நண்பர்களாக வந்து பிக் பாஸ் பிரஜன் சார் வந்திருக்காங்க. என்னுடைய அடுத்த படத்தோட டைரக்டர் யோகி வந்திருக்காங்க. அப்புறம் தயாரிப்பாளர் சரவணன் சார் வந்திருக்காங்க, அவருடைய பையன் வந்திருக்காரு, இன்னொரு ஹீரோ வந்திருக்காரு. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் மிஸ் பண்ணது வந்து நயன் பிரிங்கியா நயன், குட்டி நயன். நீங்கள் பிரிங்கியா 8ன்னு மாற்றிக்கிங்க, பிரிங்கியா 8 பிரிங்கியா நயன். அவங்க இந்த படத்தில் நீங்கள் ஏதோ ஒரு கிளாமர் டான்ஸ் அடிக்க நினைக்கிறீங்களா? அது இல்லை. இந்த படத்தோட ஹீரோயினியே அவங்க தான். அந்த விஷயத்தையே பிரேக் பண்ணியிருக்கோம். வழக்கமாக ஹீரோயின் படம் ஃபுல்லாக இருப்பாங்க, ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து சாங் ஆடுவாங்க. ஆனால் இவங்களே நான் பண்ணுறேன் இந்த சாங்குன்னு சொல்லி கேட்டு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ இன்வால்வ்மெண்ட் இந்த படத்தில் அவங்களுக்கு. இந்த படம் வந்து கேரண்டியாக ஒன்று மட்டும் சொல்ல முடியும், இந்த படம் உங்களை சத்தியமாக ஏமாத்தாது. இது த்ரில்லர் படமா, காமெடி படமா, நல்ல மெசேஜ் சொல்கிற படமா அப்படின்னு ஒரு குழப்பத்திலே கைத்தறிட்டு எந்திரிச்சு போயிருவீங்க. அப்படி ஒரு சிறப்பான படத்தை லட்சுமி மீமேக்கர்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக தமிழ் சினிமாவின் ஒரு ஸ்டைலிஷ் வில்லன் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸில் ஆக்ட் பண்ணுறது ஒரு ராசியான விஷயம்னு நான் சொல்லுவேன். அண்ட் சக்ஸஸ் ரேட்ஸ் அண்ட் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாரையும், அதாவது ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுப்பாங்க. அதுலேயும் எஸ்பெஷலி கோகுல் சார், அவர் கூட தான் என்னுடைய மோஸ்ட் இன்ட்ராக்ஷன்ஸ். அப்புறம் இதில் முக்கியமாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறது டைரக்டர் சாஜோ அவர்கள் என்கிட்ட வந்து கதையை சொல்லிவிட்டு அண்ட் இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு இதை ஆஃபர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் த மியூசிக் டைரக்டர் படத்தை வந்து ஒரு ரீரெக்கார்டிங் போது பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி என்னை பாராட்டினார். அண்ட் ஐ தேங்க் யூ வெரி மச். And UK Senthil sir, I had the opportunity to be in front of his work, his camera work. Thank you again, sir. And thank you very much for everybody. Na peru Pragya Nayan, and everyone already giving me name Nayan, Kutti Nayan. I'm so happy for that. So, how to start here? First of all, I'm Nandri Rumba. Thank you, Rumba Nandri, everybody, to come here and supporting us, all the media, everyone. And starting from Gokul sir, thank you. Director sir, Sajo sir, thank you so much for supporting. UK Senthil sir, our DOP, thank you so much. Our colleagues, Pugal, Ashwin, everyone, thank you so much for supporting me in this project. And everyone who came here today, Punamal sir, sorry, and everyone, I used to watch their movie, in the Tamil movie, and I want to work with them, and today they came here to support this project. I'm so rumba happy. Thank you so much, everyone. Tirupal Subramaniam sir, everyone sir, everybody sir. So, hope everyone will like me and give me more chance in the Tamil. Starting from LMM production, I'm very happy. Thank you, Pugal. Thank you so much. Yes. So, yeah. Thank you to my manager who also who called me for this project. Last but not the least, God and my mom, dad. Thank you. Thank you so much, everybody. சரி, 1 செகண்டு. இவர் வந்து மிஸ்டர் திடீர்னு பார்த்துருப்பீங்களா? பார்த்துருக்க மாட்டேன். மாயாண்டி குடும்பத்தில் என் பையனை நடித்தவன் சின்னதாக. இந்த படத்தில் உண்மையிலே கல்லைக்கு எடுத்திருக்கான். இவன் மட்டும் இல்லை, என்னுடைய அன்பு நண்பன் கும்கி அஸ்வின், இந்திரன், இவங்க 3 பேருமே இதுக்கப்புறம் 4 Idiots அஸ்வின், 4 Idiots திடீர்னு, 4 Idiots இந்திரன் அழைக்கப்படுவாங்க. பாருங்கள்.
படக்குழுவை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய துள்ளாத மனமும் துள்ளும், தேசிங்க ராஜா அப்படின்னு பல வெற்றி படங்களை நமக்காக கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் திரு எழில் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் என் காலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திருப்பூர் சுப்பிரமணியம் சார் அவர்களுக்கும், அமாகரேஷன் சிவா சார் அவர்களுக்கும், நாசர் சார் அவர்களுக்கும், உதயகுமார் சார் அவர்களுக்கும் மற்றும் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உள்ளே வந்தோடனே ட்ரெய்லரும் சாங்கும் போயிட்டு இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு யார் ஃபோட்டோகிராஃபின்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கே, யாரோ நல்லா பண்ணியிருக்காங்களேன்னு நினச்சிட்டே இருந்தேன். செந்தில் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரொம்ப சூப்பர், நல்லா இருந்துச்சு படம். எல்லாமே முரளி சாரோட ஆசையோட இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. வாழ்த்துக்கள். கோகுல், திரும்ப கோகுலும் அவங்க பிரதரும் இன்றைக்கி ப்ரொடியூசர் ஆகியிருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் உங்கள் அப்பா ஒரு 26 படம் எடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கு மேலே எடுக்கணும். வாழ்த்துக்கள். நல்ல தயாரிப்பாளர்கள் தான் இண்டஸ்ட்ரியில் உங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். நல்லபடியாக வாங்க. அஸ்வினுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த டீம் மொத்த பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சாங்ஸ் இன்றைக்கி என்னோட இந்த விழாவோட நாயகன் மியூசிக் டைரக்டர். நல்லா இருந்துச்சு. சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு படத்தோட வெற்றிக்கு சாங் ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம படம் போய் சேர்கிறதுக்கு முன்னாடி சாங் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடும். அப்புறம் படத்தோட வெற்றிங்கிறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. இங்கே வந்தவங்க எல்லாருமே படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா காமெடி படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க டப்புன்னு ஒரு காமெடி படம் பண்ணிடலாங்கிறது. நார்மல் மூவி எடுக்கிறத விட காமெடி படம் தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் அந்த படம் பண்ணி அந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் இங்கே வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா கொஞ்சம் கூட கன்ஃபியூஷனே இல்லாமல் ஒரு அழகாக ஒரு டைலாக் ரைட்டரையும் வச்சுக்கிட்டு, ஏன்னா ரவிமரியா, புகழ் இவங்கெல்லாம் ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆர்டிஸ்ட். இவங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ஆர்டிஸ்ட், நடிகர்கள். கூட ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க. இந்த டீமை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஹிட்டை கொடுக்கறதுக்கான எல்லா வழியும் இருந்தாலுமே இயக்குனர் அதை சாமர்த்தியமாக அதை பண்ண தான் முடியும். ட்ரெய்லர்லேயே தெரியுது அவருடைய ஒர்க்கு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. இது 4 idiots அப்படின்னு போட்டிருக்காங்க. 4 பேர் தான் இருக்காங்க. ரவிமரையும் சேர்த்து 5 idiots போட்டிருக்கலாம். ஆமாம். ஓ அப்படியா? ஓகே ஓகே ஓகே. ஸோ நல்ல டைட்டிலும் ரொம்ப கேட்சிங்காக இருக்குது. ரொம்ப அருமையான டைட்டில். இந்த டைம் ஆகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப நான் பேச விரும்பல. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். கோகுல் அவங்க பிரதர் மிகப்பெரிய தயாரிப்பாளர் ஆகணும்னு வாழ்த்தி வணங்குறேன். நன்றி. ஸ்டேட் அவார்டு வாங்கக்கூடிய அந்த பெருமைக்குரியவர் நம்மளுடைய 4 Idiots படத்தில் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு. லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 வெற்றி படங்களை சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய திரு UK செந்தில் சார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். டைரக்டருக்கு ஹோல் யூனிட்டுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லக்ஷ்மி ஹெச் முரளி அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சார், அடுத்ததாக நவரசங்களின் ஒரு மகா கலைஞன் தான் பேச போகிறாரு. இயக்குனர்களின் நடிகர், மக்களின் நடிகர், நம்மளுடைய 4 Idiots படத்தை வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய நடிகர் திரு நாசர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள். உங்கள் பேர் என்னம்மா? காம்பியர் பண்ணாங்க. சுமையா. இந்த 40 வருஷமாக ஒரு நடிகனாக இருந்ததுக்கு இப்போ ஒரு பெரிய சேலஞ்சை வச்சுருக்காங்க. அவங்க நவரசங்களையும் மூஞ்சில் தான் காமிக்காமன்னு நினச்சேன், விரல் நுண்ணியில் வச்சுருக்காரு அப்படின்னாங்க. I'll take this challenge. I'll try to, okay, good. சஜுக்கும் எனக்கும் ரொம்ப நீண்டமான ஒரு உறவு இருக்குது. ஹரி கூட ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது
சில நிகழ்ச்சிகள் அவருடைய நண்பர்களுக்குள்ளே பகிர்ந்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். அது மைக்கில் சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே, சொல்லலாம், அவ்வளோ தப்பான ஒன்று விஷயம் இல்லை. ரொம்ப கடுமையான உழைப்பாளி. ஹரிக்கு இணையான ஒரு ஃபாஸ்ட் ஏடி. அவருக்கு இந்த படம் கிடைச்சதில் எனக்கு சந்தோஷம். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் சஜு பேசுகிறேன். சஜுவா சார்? நான் தான் சார். அந்த இன்சிடென்ட்டை ஞாபகப்படுத்தினார். ஓ சரி சரி ஓகே, என்னடா அப்படின்னு. சார் இந்த மாதிரி என்னுடைய ஆடியோ ரிலீஸ் இருக்குது. ஐயோ நான் வர முடியாதா, இன்றைக்கி எனக்கு ஒரு டப்பிங் இருக்குது. உண்மையாக இன்றைக்கி ஒரு தெலுங்கு படம் நான் டப் பண்ண வேண்டியது, அது அடுத்த வாரம் ரிலீஸு. சரி நான் வரலன்னா, சரி சார் ப்ளீஸ் பிளஸ் மீ சார் அப்படின்னு விட்டார். அப்புறமா கூகுள் வந்து யாருக்கு ஃபோன் பண்ண, எங்கே ஃபோன் பண்ணுமோ அங்கே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி எங்க இன்றைக்கி எல்எம்எம் படம் இது 12th இருக்குது, நீங்கள் காலையில் அங்கே போயிடுங்க. நான் சொன்னேன், எனக்கு டப்பிங் இருக்குது, நான் எப்படி அதுக்கு போக முடியும்? எல்எம்எம் முரளி சாருக்காக யார்கிட்ட நான் தானே பேசணும், நான் தானே அவங்க மேனேஜரு, நான் பேசி மாற்றி வைக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அவங்க தான் அனுப்பிச்சு வச்சாங்க. வித் ஆல் த பிளஸ்ஸிங் கோகுல். ஏன்னா எல்எம்எம் முரளி சார் கூட பழகிறவங்க எல்லாருமே அவருக்கு தேவைப்படும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் பக்கத்தில் நிற்பாங்க. இது வந்து நான் மிகைப்படுத்துகிற இதுவே கிடையாது. அவ்வளோ ஒரு நல்ல மனசு, அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. எதையுமே ஒரு தோல்வியாகவோ ஒரு ஒரு இதுவாகவே எப்போ பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவார். அந்த மாதிரி முதலாளிகள் இல்லாதது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு முதலாளிக்கு என்னென்ன ஒரு லட்சணங்கள் வேண்டுமோ அத்தனையும் உண்டு அவர்கிட்ட. கண்டிப்பும் உண்டு, பரந்த மனதும் உண்டு, ஹெல்ப் பண்ணுற குணமும் உண்டு. வெறும் வியாபாரம் மட்டும் இல்லை, சரி விட்டு கொடுக்குற குணமும் எல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அவருடைய பிள்ளைகள் எனக்கு முன்னால் வளர்ந்தவங்க, அவங்கெல்லாம் இதை பண்ணுறாங்கன்னும் போது நான் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பாராட்டப்பட வேண்டியது வந்து இந்த மேடைக்கு வந்த பிறகு தான் தெரியுது, இங்கே வந்து இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அவருக்கும் தயாரிப்புக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. சைனா இந்தியா மாதிரி அது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக தெரியும். ஆனால் அவர் ஒரு திறனை கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட அறிமுகப்படுத்தி அதை வந்து வெற்றி அடைகிற அளவுக்கு, அது யாரோ சொன்னாங்க அவர் வெற்றி அடையவும் செஞ்சிருவாருன்னு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை வந்து ஒரு புதிய திறமைக்கு கொடுத்ததுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியும் மரியாதை. இந்த தொடர்பு அப்படியே நீங்கள் வந்து, ஏன்னா உங்களுக்கு தெரியும் எந்த டைரக்டர் வெற்றி பெறுவார் வெற்றி பெற மாட்டார்னு, கண்டுபிடிச்சி நீங்கள் அனுப்புங்க, நாங்கள்லாம் ஏற்றுக்கிறோம். மற்றபடி தொடர்ந்து அனுப்புங்க. இன்றைக்கி நிறைய வர்ற படங்களை, நேற்று ஒரு படம் பார்த்தேன், பூக்கின்னு ஒரு படம். இந்த படங்களை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு 10 வயசு கம்மியாகிற மாதிரியே தெரியுது. ஏன்னா இந்த யூத் கிட்டேருந்து வர்ற இந்த இளம் நடிகர்கள் இயக்குநர்கள் கிட்ட இருந்த ஒரு விஷயம் ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ரொம்ப அதே மாதிரி தான் இந்த படமும் இருக்குது. 4 Idiots, 3 Idiots என்று ஒரு மாபெரும் படம் வந்துச்சு. அதை விட பெருசாக இந்த படம் வெற்றி அடையணும்ன்றது என்னுடைய ஆசை. நிறைய புதிய திறன்கள். அஸ்வின் ஓகே, அஸ்வின்லாம் குழந்தை என் முடியல. ஓகே, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் புகழை பற்றி ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லணும். தம்பி ஞாபகம் இருக்கா, நம்ம வந்து மதுரை ஏர்போர்ட்டில் மீட் பண்ணோம். நான் பாட்டுன்னு ஒரு மூலையில் உட்காந்துருந்தேன். இன்னும் உட்கார நீ உட்கார நான் உட்காந்துருந்தேன். அந்த ஒரு புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த தம்பி வந்துச்சு. அப்போது உண்மையான முடி இருந்துச்சு. இது உண்மையான முடி. அந்த முடி எங்கப்பா? ஒரிஜினல் தானே, அதுதான் நல்லா இருக்கு, அதை கைட்டிடுங்க. ஸோ முடியாது. சார் வணக்கம் சார். சார் என்ன தம்பி, என்ன இல்லை சார், நான் மாரி டிவி பண்ணுறேன் சார், இந்த குக் வித் கோமாளி பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா தம்பி, நல்லா பண்ணிகிட்ருக்கேன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு 10 பெண்கள் ஓடி வந்தாங்க. பெண் குழந்தை
வாங்கம்மா வாங்க சரி அப்படின்னு. சார் கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறோன்னு என்ன தள்ளி அவர் கூட எடுத்தாங்க. ஓ சரி, எடுத்துகிட்டு பிறகு திரும்பி நாங்கள் ஞாபகம் இருக்கா உனக்கு? ஸோ இன்னைக்கு இது வந்து ஸ்கிரிப்டடா அது. ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ வந்து அவர் அந்த ஷோ மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தார். இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு கதாநாயகராக வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி திறன்கள், புது புது திறன்கள் வரணும். இங்கே பாசிட்டிவாக சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களுமே மரபு சார்ந்ததாக, சும்மா ஒரு மரபுக்காக பேசுவோம் அப்படிலாம் கிடையாது. இங்கே பேசினவங்க எல்லாருமே மனசார இந்த படம் வெற்றி அடையணும், இந்த நிறுவனம் வந்து தொடர்ந்து படம் பண்ணணும்னு வாழ்த்துனாங்க. ஸோ அந்த வாழ்த்துக்கள் நிஜமாகும். நீங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து அப்பா மாதிரியே நல்ல முதலாளிகளாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ல, நம்புகிறேன். ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. அப்புறம் ரவி மரியா இயக்குனராக பேசுகிறதா, நான் நடிகராக தான் பேசுவேன் உங்களை. ஏன்னா ரவி மரியாவை எனக்கு பிடிக்கும். அது யாருக்குமே இல்லாத ஒரு தனி ஒரு ரிதம் அவருடைய பாடியில். நான் அவருடைய படங்கள் எல்லாமே கவனிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த படத்தில் பார்க்கும்போதே தெரியுது அவர் தான் சென்டர் ஃபிகராக இருக்கணும்னு. அதே மாதிரி சொன்னாங்க. சென்டர் ஓகே. ஸோ ஹாப்பி. எங்களுடைய ஆர் வி உதயகுமார் சொன்னார், எங்கள் இயக்குனர் சங்கத்தில்னாரு. எங்கள் நடிகர் சங்கத்திலையும் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கார். ஸோ ரொம்ப நல்லது. ஐ எம் வெரி ஹாப்பி. பர்சனலி ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் வின்சென்ட் அசோகன். ஹி இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். நான் அவர் கூட நிறைய பழகியிருக்கோன்னு சொல்லலாம். நிறைய இடம் நம்ம ஏர்போர்ட்டில் தான் சந்திச்சிருக்கோம். யூர் அ ஒண்டர்ஃபுல் பர்சன். ஐ எம் ஸோ ஹாப்பி தட் யூஆர் கெட்டிங் திஸ் பிரேக். ஸோ வாழ்த்துக்கள். அன்பு வெற்றியாக அமையட்டும். நன்றி. ஆக்சுவலாக நான் ஜீபாவை அறிமுகப்படுத்தும் போது அந்த படத்தில் நாசர் சார் இயக்கியிருந்தேன். பயங்கரமாக நடிப்பார். இவர் மாதிரி நம்ம ஏன் நடிகராக முடியாதுன்னு ஒரு பெரிய வித்தை எனக்கு உருவாக்குனதே சார் தான். நீங்கள் நடிகர் சங்க தலைவராக இருந்து அவருடைய வாயால் புகழ்வதை நான் மிக மகிழ்ச்சியாகவும் பெருமையாக நினைக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இப்போ நீங்கள் எல்லாருமே ரொம்ப மாளிகை அறிமுகமாகி இன்னைக்கு வெள்ளித்திரையில் கதாநாயகனாக உயர்ந்து நிற்கும் ஹீரோ புகழ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வந்திருக்கக்கூடிய மீடியா, பத்திரிகை நண்பர்கள், அப்புறம் எங்களை வாழ்த்த வந்த திருப்பூர் சுப்பிரமணியன் சார், நாசர் சார், உதயகுமார் சார், பொன்ராம் சார், சிவா சார், வீரா சார், எழில் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. போகிறப்பயே தள்ளுறப்பயே பார்த்து டைம் ஆகிடுச்சு, அடுத்தது வெளில நிற்கிறாங்க பேசுங்கன்னா நான் என்ன பேசன்னு தெரியல, படபடபடன்னு இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட். என்ன அப்படின்னா, இதே சாலை கிராமத்தில் பிரசாத் ஸ்டுடியோ ஆப்போசிட்டில் வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி இந்த இடத்துல நம்மளோட படத்தோட ஆடியோ லான்ச் இருக்குது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. என்னுடைய நண்பர் உதயராஜ், மோகன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்கன்னு தெரில. உதயா, மோகன் இவங்கெல்லாம் இல்லைன்னா எனக்கு இப்படி ஒரு மேடை கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஏன்னா வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தப்போ சும்மா அப்படி பைக் விடுறதுக்கு வருவார் உதயா. அப்போது மூஞ்சி காமெடியாக இருக்குது, எதை ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு கலக் போதையாரில் எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்து இவ்வளோ தூரம் நான் வந்தேன். அதுக்கு மிகப்பெரிய நன்றி உதயா, மோகன். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லைன்னா இப்படி ஒரு மேடை எனக்கு கிடச்சிருக்காது. அதே போல் நான் எங்கேயுமே என்னுடைய அம்மா, மனைவி யாரையுமே ஒரு படத்துக்காக நான் வெளியில் கூப்பிட்டு வந்ததில்லை. முதல் முறையாக எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் மனைவி, என்னுடைய மகள் மகாராணி அவங்கள நான் வர வச்சுருக்கேன். இவங்க சொன்னாங்க இல்லையா ஃபேமிலி எல்எம்எம் ஃபேமிலினாங்களா, அந்த ஃபேமிலியில் என் ஃபேமிலியும் இருக்கணுன்றதுக்காக என்னுடைய ஃபேமிலி எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன்.
எனக்காக வந்த நண்பர்கள் ஷபு, ஜன்னு, பிரஜன், என் ஊருக்கு 2 உதாரி டைரக்ஷன், ப்ரொடியூசர் எல்லாருமே வந்திருக்கீங்க, எனக்காக வந்துருக்கீங்க. அதை தாண்டி மதன் சொல்லிட்டு என்னுடைய நண்பர் துபாயில் இருக்கார். நேற்று நைட்டு கால் பண்ணி நாளைக்கு என்னோடய ஆடியோ லான்ச்சுன்னு சொன்ன உடனே காலைல 2:45 ஃப்ளைட்டை போட்டு எனக்காக இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல் என்னுடைய இப்போ நான் ரொம்ப பழகிறது வந்து லெஸ்கோ ஹாலிடேஸ் என்னுடைய நண்பர்கள் அவங்க தான். அதே போல் என்ன டைரக்டர் செல்வா, டைமண்ட் தோனி பட டைரக்டர், இன்னும் நிறைய பேர் எங்களுக்காக வந்திருக்கீங்க. மஞ்சு சார், எனக்கு இந்த இடத்துக்கு வாய்ப்பு கொடுத்த மாரி அண்ணா, தேங்க்யூ அண்ணா. நீங்கள் கால் பண்ணி இப்படி ஒரு கதை இருக்குது, நீங்கள் கேளுங்க, பிடிக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் என் கூட என்னை வந்து ஒரு தம்பி போல் சார் சொன்னி என்னை வந்து பார்த்துக்கிட்ட நம்ம தினாண்ணா எங்கே உட்காந்துருக்கீங்க. தினாண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. என்னை வந்து நீங்கள் கூட வந்து என்னுடைய மேக்கப் மேன் அண்ணன் வந்து கூடயே இருந்து நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சார் எல்லாமே பார்த்துக்கிறது. தம்பி பாலா, இன்னும் நிறைய பேர் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண இந்திரன், திடீயன், அஸ்வின், இவங்க எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே வந்து சகஜமாக ஜாலியாக எல்லாருமே பழகிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசிப்போம். ஹீரோயின் எல்லாருமே கேட்டாங்க, ஹீரோயினுக்கு உங்களுக்கு எப்படி கெமிஸ்ட்ரின்றாங்க. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எனக்கு புரியாது, நான் பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. சரி நம்ம யார்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா டக்குன்னு திரும்பி யூகே சார் நின்றுட்டே இருப்பார். ஏன்னா அவருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும். அவர் வாட்டரானார். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் சொன்னால் நீங்கள் மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பீங்க, எங்களை பேச விட மாட்டீங்க அப்படின்னுவோம். ஸோ உண்மையிலே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனது யூகே சாருக்கும் ஹீரோயினுக்கு மட்டும்தான். இல்லை இந்த ஹீரோயினுக்காக தான் இவர் இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டு வராரான்னு எங்களுக்கு தெரியல. போட்டுட்டு வந்து காலையிலே ஃபஸ்ட்டு வந்து நின்றுவார். இப்போ கொஞ்சம் முடியை வெட்டியிருக்காரு. இல்லைன்னா ஹீரோயினை விட அதிக ஹேர் அவருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி. அதே போல் நாங்கள் ரவி மரியா சார் சொல்ல வேணாம். ஏன்னா வந்து அவர் டைரக்டரு, அவர் டான்ஸரு, அவர் எல்லாமே பண்ணுவார். திடீர்னு வந்து அவர் வந்து டக்குன்னு அடிக்கிற மாதிரி இப்படி நடினுவார். அப்படின்னு திரும்பி டைரக்டர் மானிட்டரில் உட்காந்து எனக்கு தெரியல அவர் சொல்கிறதே பண்ணுங்கன்னுவார். அந்த மாதிரி எங்களை வந்து ஒரு டைரக்ஷன் பண்ணி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரவி மரியா எந்த இடத்துல எல்லாமே இப்போது கிரிக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல இதாக இருக்கோ தோனி வந்து டக்குன்னு ஒரு 6 அடிப்பார் இல்லையா. அந்த மாதிரி படத்தில் எந்த இடத்துல ஒரு தொய்வு இருக்கோ கண்டிப்பாக அந்த இடத்துல எல்லாமே வந்து ரவி மரியா சார் வந்து தூக்கி நிறுத்துவார். அந்த மாதிரி தான் ஒரு டீமாக எல்லோரும் ஜாலியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே போல் காமெடி ஏதாச்சும் ஒரு சில டைலாக் சொல்லணும் அப்படின்னா நேராக டைரக்டர்கிட்ட போகலான்னு பிளான் பண்ணுவோம். நான், அஸ்வினி, இந்திரன் திடீர்னு எல்லாம் போய் நிற்போம் டைரக்டர் சார்கிட்ட கேட்குறதுக்கு. அவர்கிட்ட போய் சார் இந்த இடத்துல இதை போகலாமனுவேன். அவர் இப்படி கண்ணாடியை மெல்லமாக கைட்டி அப்படி ஊதுறன்னா இந்த டைலாக் நல்லா இல்லை, இது வேண்டாம் அப்படின்னு மெல்லமாக போட்டுப்பார். சரின்ட்டு சரி வாங்கடா போகலான்ட்டு 3 பேரும் கூட்டின்னு ரிட்டர்ன் வந்துடுவேன். நான் போய் சார்கிட்ட சொல்லுவேன், கோகுல் சார் ப்ரொடியூசர்லாம், ஐயா என்னங்கய்யா இது சரிங்க பாருங்கள் அவர் கண்ணாடி கைட்டினாரா போட்டுருந்தாரான்னு. கண்ணாடி போட்டுக்கிட்டு தாங்க லைட்டாக கைட்டினாரா, அப்போ அந்த டைலாக் வேண்டாம், நீங்களே ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் அப்படி சொல்ல. ஆனால் என்ன டைலாக் தேவையோ அந்த டைலாக் இந்த இடத்துல வச்சுக்கோங்க புகழ் அப்படின்னாங்க. சரி நம்ம சேனலில் இருக்க சாயல் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால ஒவ்வொரு டைலாக்குமே அதில் ரவி மரியா சார் நிறையா சொல்லியிருக்கேன். புகழ் இது வந்து சேனல் ஒன்று, அங்கே ரசிக்கிறது வேறடா, இது வேற ஒரு பாதை, இந்த பாதைக்காக நீ ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. வின்சென்ட் சார் வந்து எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து ஐயோ வில்லன் 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 அப்படின்னு இருக்கும். கிட்ட போய் பழகினா தெரியும் அவ்வளோ ஒரு குழந்த மாதிரி. அப்படி ஹாய்ங்க அவர் பேசுறதே பொறுமையாக இருக்கும். நம்ம தான் இதில் தான் டிவியில் பார்த்தா டப்பிங்கில் தான் அப்படி பேசுகிறாரு. உண்மையிலேயே அவர் குழந்த மாதிரியே பேசுவார். அதே போல் மியூசிக் டைரக்டர் நல்லா நாங்கள் பழகந்த பிறகு மாப்பிள்ள நீங்கள் இந்த பாட்டு பாடுறீங்களான்னாங்க. ஐயா படம் நல்லபடியாக எல்லா ப்ரொடக்ஷன் கிடச்சிருச்சு, எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு, நான் பாடினா கேட்க மாட்டாங்க புரிஞ்சுங்க, இல்லை நீங்கள் பாடுங்க சொல்லி வற்புறுத்தி இந்த பாட்டில் ஒரு லைன் பாட வச்சார். ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். அதே போல் விஜய் கீழே உட்காந்துங்க, விஜய் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, சூப்பர். ஆல்ரெடி என் கூட ஜூ கீப்பரில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே அவ்வளோ அழகாக ஒரு படம் வந்து நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும், நல்ல மெசேஜ், நல்ல எமோஷனல், ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த படம் வந்து ஒரு நல்ல படத்தை, ஏன்னா அவங்கள்ட்ட என்கிட்ட சொன்னப்போ லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் நாங்கள்
26 படம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பெரிய ஹிட்டான படம். அவங்க 27வது படம் நம்ம இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்காக கண்டிப்பாக நம்ம உழைக்கணும். இந்த படம் மக்கள்கிட்ட வந்து நல்லபடியாக போய் சேரணும். ஏன்னா அவங்க கேட்குற ஒவ்வொரு ஸ்டோரியுமே ஒரு மெசேஜ் இருக்கணும். ஒரு ஃபேமிலியான ஒரு கதை தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிடைச்ச ஒரு படம் தான் எனக்கு இந்த 4 Idiots. இந்த படம் கண்டிப்பாக மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேர் நல்லபடியாக போய் சேரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே போல் இந்த சாங்கை வந்து எடுத்துட்டேன் ஏபி இன்டர்நேஷ்னல், அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அங்கே ஒர்க் பண்ணுற ஆகட்டும், ஒரு லைட்மேன் ஆகட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே படத்துக்காக உழைக்கிறது எல்லாமே என்னென்னா இந்த படம் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேரணும். நல்ல கருத்தை நம்ம எடுத்திருக்கோம், இது போய் சேர்ந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களுக்கு நீங்கள் எல்லாருமே வாய்ப்பு கொடுக்கணும். இங்கே வந்திருக்க கேமராமேன்ஸ், நீங்கள் தான் பத்திரிகையாளர்கள், நீங்கள் தான் இந்த படத்தை எடுத்து போய் சேர்க்கணும். என்ன தான் நாங்கள் வந்து நல்லபடியாக உழைச்சி இது பண்ணியிருந்தால் கூட எல்லாருமே வந்து நிழலுக்காக மரத்தை தேடி போவோம். ஆனால் அந்த மரம் வெயில் நிற்கிறது யாரும் தெரியாது. அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாருமே எங்களுக்காக உழைச்சிட்ருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட சேருங்க. இந்த படம் நல்லபடியாக வந்திருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இது பண்ணுறேன். இங்கே வாழ்த்த வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. அதிகமாக பேசிட்டேனான்னு தெரில, தேங்க்யூ. யாரையாச்சும் விட்டுருந்தேன்னா மன்னிக்கணும். ஏன்னா எனக்கு திடீர்னு நிறைய பேர் வந்து எனக்கு படப்படன்னு ஆகி போச்சு. நான் நிறைய பேசுவேன் இந்த மைக் இருந்ததுன்னா, பட்டு இப்போ ரொம்ப பயமாக இருக்குது. யாரையா விட்டுருந்தா மன்னிச்சுங்க. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கும். தேங்க்யூ, லவ் யூ ஸோ மச் மக்களே, நன்றி. ஆமாம், அதே போல் வந்து ரொம்ப சந்தோஷம். சேலம், தருமபுரி நிறைய இடத்துல இருந்து எனக்காக நான் எந்த இடத்துலலாம் கம்மியாக இருக்கணும் என்னை மேலே தூக்கி அழகு பார்க்குற என்னுடைய தம்பிங்க எல்லாம் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் எப்போல்லாம் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் பஸ்ஸை போட்டு கார் எடுத்துகிட்டு எல்லாம் வந்துடுவாங்க. தேங்க்யூ துரை, தேங்க்யூ. வந்திருக்க அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. சொல்லலாம், லவ் யூ. ப்ரொடியூசர் கீர்த்தி சார், கோகுல் சார், ரொம்ப சந்தோஷம். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. என் கூட அவ்வளோ சகஜமாக வந்து பழகிறீங்க. நீங்களும் அவ்வளோ படம் எடுத்திருக்கீங்க. உங்கள் எல்எம்எம்மில் நானும் ஒரு ஃபேமிலியில் ஒரு குழந்தையாக இப்போ நான் வந்திருக்கேன். அந்த குழந்தைய நீங்கள் அழகாக எடுத்து தாளாட்டி இவ்வளோ தூரம் வந்து ஒரு மேடைக்கு கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அருணாச்சலம் அண்ணா ரொம்ப நன்றி. எங்கே இருக்கீங்கண்ணா? அருணாச்சலண்ணா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. நீங்கள் அவ்வளோ படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சூப்பர். நாங்கள்லாம் சின்ன பசங்க வளர்ந்து வந்திருக்கோம். எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுத்து ரொம்ப நன்றி. டைம் ஆகிடுச்சு. எங்களுக்காக இவ்வளோ நேரம் காத்திருந்த அத்தனை பேருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ. தேங்க்யூ. பொருட்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் நன்றி. சுப்பிரமணியன் சார், தேங்க்யூ வெரி மச். எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. இங்கே வந்திருக்க அத்தனை சீஃப் கெஸ்ட், ப்ரெஸ், மீடியா, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் உங்கள் லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் மறுபடியும் நல்ல படங்களாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 4 Idiots நிச்சயமாக பிடிக்கும். எல்லோரும் நிச்சயமாக வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். கொள்கிறோம். அதே மாதிரி இந்த நிகழ்வை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து இருக்கக்கூடிய நம்மளுடைய ப்ரெஸ் பீப்புள், பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் ப்ளீஸ் ஸ்டேஜ்லேயே இருங்க. எல்லாரும் இணைந்து ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும். மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும்.